இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு கடவுள் நமக்கு கொடுத்துள்ள நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 29 39 முடிய. தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்தவுடன் யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பேதுரு இவர்கள் யாவரும் சீமோன் பேதுருவனுடைய மாமியார் வீட்டிற்கு செல்லுகிறார்கள். அவர் காய்ச்சலாய் இருக்கிறார். ஆண்டவர் அவர் கையை பிடித்து தூக்க அவர் குணமளிக்கிறார், அவருக்கு குணம் தருகிறார். அன்பானவர்களே, பிரசன்டிங் அவர் ப்ராப்ளம்ஸ் டு ஜீசஸ், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. ஆண்டவர் கையிலே ஒப்படைத்து விட்டால் அவருக்கு சுகம் கிடைக்கிறது. மேலும் பார்க்கலாம், அன்று மாலையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார். பேய்கள் அவர் முன்னிலையிலே பேச விடவில்லை என்றெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. அதிலே இருக்கிற பொருள் என்ன? பேதுருவுடைய மாமியாரை இயேசுவிடம் ஒப்படைத்தார்கள். இப்பொழுது மாலை வேளையிலே அந்த நகர் முழுவதும் அங்கே கூடி நோயாளர்களை, பேய் பிடித்தவர்களை இயேசுவிடம் ஒப்படைத்தார்கள். பிரசன்டிங் அவர் ப்ராப்ளம்ஸ் டு ஜீசஸ், அது மிக முக்கியமானது. நமக்கு வருகிற பிரச்சனைகளை நாமே சுமந்து கொண்டு நாம் உள்ளுக்குள்ளே போய்கொண்டே இருக்கக்கூடாது. இன்ட்ராவர்ட்டா போகக்கூடாது. அது நமக்கு ஆபத்து. உடலுக்கு ஆபத்து, உள்ளத்துக்கு ஆபத்து, வாழ்வுக்கு ஆபத்து. நாம் இந்த உலகை நாம் சுமந்து கொண்டிருப்பதில்லை. நோயை தீர்க்க நமக்கு வலிமை கிடையாது. பேயை விரட்ட நமக்கு வலிமை கிடையாது. வலிமை உடையவர் ஒருவர் தான். எங்கு எடுத்து செல்ல வேண்டும்? இயேசுவிடம். நம்முடைய பிரச்சனைகளை இயேசுவிடம் எடுத்து செல்ல வேண்டும். அவர் குணப்படுத்துவார். அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். அவர் நம்மிடமிருந்து பேயை விரட்டுவார். அவர்தான் வாழ்வின் ஊற்று. ஆகையினால் வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. அதை தொடர்ந்து இயேசு ஜெபிக்க செல்லுகிறார். தனியாக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, ஜெபித்து முடியும் பொழுது எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள் என்று சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் இயேசுவை கண்டு சொல்லுகிறார்கள். யாரை தேடுவாங்க? யார்கிட்ட காசு இருக்குதோ அவங்கள தேடுவாங்க. யாருக்கிட்ட இயேசு இருக்குதோ அவங்கள தேடுவாங்க. இயேசு கொண்டு இருக்கிற மனிதனை தேடி வந்தால் அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும். காசு இருக்கிற மனிதனை தேடி வந்தால் வாழ்வு கிடைக்காது. தற்காலிகமாக சந்தோஷம் கிடைக்கும், தற்காலிகமாக வாழ்வு கிடைக்கும், தற்காலிகமாக அந்த வாழ்வே நமக்கு விஷமாக மாறும். இயேசு இருக்கிற இடத்துல நாம் தேடி சென்றால் நமக்கு இயேசு கிடைப்பார், வாழ்வு கிடைப்பார், தற்காலிகமான தேவைகளும் நிறைவேற்றப்படும். அவரிடம் காசை நமக்கு கொடுக்கின்ற வலிமை உண்டு. யார் பாக்கெட்லயே இருந்தாலும் நமக்கு கொடுப்பாரு. நம்முடைய முதன்மையான தேடுதல் இயேசு, இயேசுவிடம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த முதன்மை பண்பு நம்மிடம் வளர்ந்தால் நம்மை ஜெயிப்பவன் யாரும் இல்லை. பேய் ஜெயிக்காது, இந்த உலகம் ஜெயிக்காது, நம்மோடு வாடுகின்ற தீய மனிதர்கள், வஞ்சக மனிதர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். நாம் ஜெயிப்போம். காரணம், இயேசு நம்மோடு இருக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் எதற்கு முதன்மை இடத்தை தர வேண்டும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருந்து எங்களுடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசுவுக்கே முதன்மையான இடத்தை எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொடுக்க தினந்தோறும் உம்முடைய தூய ஆவியினால் கற்றுத்தருவீராக. இதனால் இந்த உலக தேவைகள் அனைத்தும், ஒருவேளை காசு பணம் தேவை என்றாலும் கூட அவைகள் வந்து சேரும் என்பதை நாங்கள் உணர்ந்து இயேசுவை பற்றி கொண்டு வாழ அருள்தார். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.